எங்கள் வீட்டுக்காரர் வேறு உடம்பு சரியில்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. நான் யார்கிட்ட கடன் எடுப்பேன்? எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி பார்த்தது எல்லாம் சரியாக போச்சு. அப்போ கூட சரியாகலையே. நான் என்ன பண்ணுவேன்? உடம்பு அப்படியே தானே இருக்குது. என் புள்ளியும் இந்தமாரி என்னை ஏமாற்றிட்டானே, அடிச்சு தோத்துட்டானே, சொத்தெல்லாம் ஏமாற்றி வாங்கிக்கினேன். என் பொண்ணு கூட கொடுக்காம நான் அவனுக்கு குத்துனேன். என்னை இப்படி ஏமாற்றிட்டானே. நான் இப்போ அவள் காலையில் எப்படி போய் நிற்பேன்? என் மூஞ்சி எப்படி வச்சுட்டு போய் நிற்பேன்னு தெரியலையே. நான் யார்கிட்ட போய் கேட்பேன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? பொண்ணு கையில் தான் போய் கேட்கணும். வேறு வழியே இல்லை. நான் என்ன பண்ணுறது? எப்படியாவது காப்பாற்றணும்ப்பா சாமி. நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும். சந்தியா, சந்தியா, கத்தர் மாமா இருந்துக்கிறோமா? யார் கதவு தட்டுறாங்க? நீயா உள்ளவா? சந்தியா, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா. ரொம்ப சீரியஸாக இருக்கிறாருமா. உன் அண்ணங்காரன் கூட பார்க்க மாட்டேன்ட்டாம்மா. நீ தான் எப்படியாவது பார்க்கணும்மா அப்பாவை. உன்னை விட்டா எங்களுக்கு வேற யாரும் இல்லைம்மா. எல்லா சத்தியும் உன் பெரிய பையனுக்கு கொடுத்துட்ட. இப்ப என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு என்ன எழுதியா கொடுத்த? அப்பவே பையன் 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 தான் பாப்பான்னு சொல்லி எல்லா சத்தியும் அவங்கிட்ட கொடுத்துட்ட. இப்ப என்கிட்ட வந்து நிக்கிற, போய் அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? வந்தம்மா வீட்டை விட்டு தெரிஞ்சுட்டாமா. பொண்டாடி பேச்சு கேட்டு உங்களுக்கு அப்பயே சொன்னல, வீட்டை விட்டு துரத்துவாமா சொல்லிட்டு சொன்னல. பையன் தான் முக்கியம் எழுதி கொடுத்தீங்க நீ அவரும். இப்ப நல்லா பாருங்க. பிடிக்கும் அப்பா எப்படியாவது காப்பாத்துவான். உன்னுட்ட எங்களுக்கு வேற வழி. அவர் தானே பையன் கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு எழுதி கொடுத்தாரு. எல்லாத்தையும் அவன் எழுதி வாங்கிக்கணும். இப்ப மட்டும் என்கிட்ட எதுக்கு வந்து கேக்குறீங்க? எப்படியாவது காப்பாத்துமா அப்பாவை. உன்னுட்ட வேற வழி. யானே ஒண்ணு இல்லாத என் பையனே ஸ்கூல்ல சேர்க்காம வச்சு நிக்கிறேன். என்கிட்ட காசெல்லாம் இல்லமா. நீ அவங்கிட்டே போய் கேளு. எல்லாத்தையும் எழுதி பையன் பையன் வாரி கொடுத்தீங்கல்ல. எது காப்பாத்துமா அப்பாவை. என்கிட்ட காசெல்லாம் இல்லம்மா. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்கிட்ட ஒரு ரூபாய் கூட இல்ல. அவருக்கும் வேலை இல்லாம வீட்டுலதான் இருக்காரு. நீ வந்து கேட்கறது தெரிஞ்சாலே அவர் என்னதான் குச்சின்னு சண்டை போடுவாரு. அவரே இருக்கணும் எல்லா சத்தியும் நீ அவனு கொடுத்துட்டேன்னு அவர் என் மேல அவளுக்கு ரொம்ப கோபமா இருக்காரு. உன்னை பார்த்தாலே அவர் தான் அவருக்கு அப்பா எப்படியாவது காப்பாத்துமா. அவன்கிட்ட வேற வழி இல்லம்மா எங்களுக்கு. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நான் அப்பயே சொன்னேன் அவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்கன்னு. எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு இப்ப அவன் கையில வந்துக்கிறோம்மா. ஆபரேஷன் பண்ணணுமாம்மா அப்பாவுக்கு. போமா, அவர் எதனா நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கோங்க. ஃப்ரீயாவே பண்ணுவாங்க. 2 புள்ளிங்க வந்து ஏமா இப்படி பண்றீங்க? உங்களை எப்படி எல்லாம் காப்பாத்து? நீங்க 2 புள்ளியா பார்த்து என்ன பிரிச்சு தானே பார்த்து எல்லாம் சத்தியம் அவங்ககிட்ட கொடுத்தல. என்கிட்ட ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. அவர் வந்துட போறாரு. இனிமே வீட்டு பக்கம் எதுவும் கேட்டு வராத. ரெண்டு புள்ளிகளை கஷ்டப்பட்டு காப்பாத்தி யாராவது ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேன்றாங்க. என்ன பண்ணு? கடவுள் கையில தான் போய் வேற வழி